ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய வீட்டுக்கு எம்ஏ லேஅவுட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஃப்ரைடே, ஸ்கூல்லலாம் முடிச்சுட்டு வரும்போது சரியான மழையில் நான் மாட்டிக்கிட்டேன். அது எப்படியும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பியாச்சுங்க. இப்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போது காரில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம மயிலோ ஐயா பின்னாடி வந்துட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், மயிலோ ஐயா லாஸ்ட் சீட்டில் இருக்கார். மயிலோ, நீங்கள் ஃபேன்ஸ் எல்லோரும் இவனை ரொம்ப லைக் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். இங்கே பாருங்கள், வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எளிமிலிக்கிறாரு. மயிலோ, இது பார்த்திங்கன்னா பென்சன் டவுன்னு சொல்லிட்டு சொல்கிற ஏரியாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஏரியா கூட, ஒரு முஸ்லீம்ஸ் ஏரியா தான் இது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பயங்கர மழை. இப்போ தாங்க இருந்துச்சுங்க. நானும் சரியான மாட்டிக்கினேன், சொல்லியிருப்பேன் பாருங்கள். அப்பார்ட்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா என்னென்னா 4:11 தான் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்கூல் ரொம்ப நல்லாவே போச்சுங்க மக்களே. எல்லா பீரியட்லேயும் இன்றைக்கி வர ஜூனியர் ஸ்கூல் ப்ரைஸ் டே எங்கள் ஸ்கூலில். அதெல்லாம் எல்லா பீரியடும் சப்ஸ்டியூஷன் விட்டுட்டு நான் ஜாலியாக டெக்ஸ்ட் புக் எல்லாமே ரீட் பண்ணிட்டு இருந்தேன். கைஸ், ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கொஞ்சம் க்ரௌடடான ஏரியா தான். ரொம்ப டிராஃபிக் இருக்கும் நைட்டு, எஸ்பெஷலி நைட்டு வந்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. காரில் வந்தோன்னா சரியாக மாட்டிப்போம். ஈவினிங்கே ரஷ் இருக்கும். இன்றைக்கி ரஷ்ஷு இல்லை, அதிசயமாக இருக்குது. ஏன்னா எப்போவும் இங்கே ரஷ்ஷு இருக்க தான் செய்யும். யானை அப்படியே ட்ராவல் பண்ணி பார்த்திங்கன்னா இதான் மெயின் ரோடு. இங்கே பாருங்கள், இதான் மெயின் ரோடு. பிபிஎம்பி ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்குது. இது அப்படியே போனோன்னா ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இங்கே ஜெய்சி நகர் பன்னுவல் பக்கத்தில் போய் விட்டுருவாங்க. சைடில் பாருங்கள் மார்க்கெட். இங்கே மார்க்கெட் இங்கே இருக்கும். இங்கே இந்த ஏரியாவில் இங்கே தான் நம்ம எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்குது, ஆனால் அவ்வளோ இருக்காது. நம்ம கொஞ்சம் தள்ளி வாங்குற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்கன்னு. இந்த ஏரியா இங்கேண்டு அங்கே வர ஃபுல்லாக மார்க்கெட் தான். அப்புறம் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலு. இது அப்படியே போட்டோம்னா மெயின் ரோடு வந்துடும். அங்கே கூட நல்லா மழை பெஞ்சிச்சுங்க, ஆனால் இங்கே ஒரு ட்ராப் மழையே பெய்யலைங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா தரை எப்படி இருக்குது, ரோடு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. ஆனால் நம்ம ஏரியா பக்கத்தில் எப்படி இன்னிச்சு பார்த்தீங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா எப்படி போனால் கெம்பேகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போவோம், அப்புறம் எப்பாலுக்கு போவோம். இப்படி போனால் நேராக மேக்ரி சர்க்கிள். நம்ம அப்படியே சுற்றி வந்துக்கலாம், ஆனால் நம்ம இப்படி சுற்றிட்டு வரலாம். கீழே போனோன்னா கீழே பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், வேலை மேக்ரி சர்க்கிள், அது மேக்ரி சர்க்கிள். அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா சர்க்கிளில் லெஃப்ட்டுனா ஜெயமஹால் ரோடு, நந்திதுர்கா ரோடெல்லாம் வரும். நம்ம ரைட் எடுத்து நம்ம போனோம் யஸ்வந்த்பூருக்கு. கீழே போனோன்னா வந்து நேராக போனோன்னா ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டு வரும். இங்கே பாருங்கள், இதான் மேக்ரி சர்க்கிள். கரெக்டாக இப்போ இங்கே ஒன்று நின்றுட்டுருக்கோம் டிராஃபிக்கில். இங்கே பாருங்கள், முன்னாடியே வண்டி போய்ட்டுருக்கு, நம்ம சிக்னல் வந்துருக்கு. அங்கே கேடிஎம் ஷோரூமு, ஹோண்டா ஷோரூம் அதெல்லாம் இருக்குது. இதுதான் நேராக போனோன்னா நெக்ஸ்ட் வந்து சேஷ்தாரி போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வரும். சேஷாரி இல்லை, சேஷாஸ்திரிபுரம் போயிட்டுருக்கோம் பாருங்கள் எப்படி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்லங்க, அந்த ஸ்கூல் தான் இது. காம்பவுண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலு. ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஹெபால். ஸ்டேடியம் கைஸ், ஃபுட்பால் ஸ்டேடியம். இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, லைஃப் லைன் வெட்டினரி ஹாஸ்பிட்டல். கைஸ் ஆட்டோ ஆட்டிட்டு போகிறது லேடிஸு டிரைவர் வந்து. யூஸ்வலாக மென்னை பார்ப்பேன், லேடிஸு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சிபிஆர்ஐ ஹெட் ஆஃபீஸ், சிபிஆர்ஐ காலனி, அதில் கவர்மெண்ட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படி இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், தெரிதா? இந்த சைடு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போனோம்னா வந்து யஸ்வந்த்பூர் போயிடலாம். அதை ரைட் கட் பண்ணிட்டீங்கன்னா நியூபியல் ரோடுக்கு போவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஆல்சோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இந்த சர்க்கிளில். சர் சிவி ராமன் ரோடு, சாதி வாசன் நகர் போலீஸ் ஸ்டேஷன். இதோ ரைட் சைட் போனீங்கன்னா நியூபியல் ரோடு, நேராக போனீங்கன்னா யஸ்வந்த்பூர். கைஸ் பாருங்கள் கைஸ் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. நம்ம தப்பிச்சுனாங்க, இன்னும் ஏரியாவில் போகிறதுல நம்ம தப்பிச்சிடோம். இவங்க பாவம் அப்படி லிக்குது, அந்த சிக்னல்லேருந்து இங்கே வர லிக்குதுங்க. இன்னும் 32 மினிட்ஸ் ஆவாங்க. 11 கிலோமீட்டர் 456 தான் போய் சேருவோம். அப்புறம் கைஸ் இன்றைக்கி வெதர் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது இப்போது, ஆனால் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்குது. 25 டிகிரி செல்சியஸ். ஓகே, பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் இப்போது. இங்கே பாருங்கள் சைடில் வந்து நம்ம வாக் பார்த்து அனதர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, சேஞ்ச் பண்ணுறாங்க போலருக்கு. இங்கே பாருங்கள் நடுவில் எப்படி இருக்குன்னு. கைஸ் இப்போ யஸ்வந்த்பூர் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. இது இங்கேருந்து அங்கே வர பஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்கள் கேஎஸ்டிடிசி பஸ் எல்லாம் இங்கே வெளியே வர பஸ் வருது பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு, சாட்வா
அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஷாப்பிங் போகிறது வந்து எங்கேன்னு நான் காட்டுறேன். ஷாப்பிங் வந்து நம்ம ஹோல்சேல் பல்கான கடை அங்கே தான் நம்ம ஒன்று பண்ணுவோம். அது இங்கே தான் வரோம். ஆல்சோ பார்த்திங்கன்னா இங்கே யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குது. அந்த பிரிட்ஜு வியூ மட்டும் நான் காட்டுறேன், பார்த்துக்குங்க. இங்கே டிராஃபிக்குங்க. இங்கே கரெக்டாக இங்கே வந்தாவே நம்ம டிராஃபிக்கில் மாட்டிடுவோம். இங்கே வந்து மார்க்கெட் வந்து நான் வச்சுருப்பாங்க. அது வந்து சண்டே மார்க்கெட்டு, சண்டே மட்டும் தான் இருக்கும். இதோ அங்கே தெரியுதா கைஸ், மெட்ரோ ஹோல்சேல். அந்த கடைக்கு தான் நம்ம ஒன்று போவோம். யூஸ்வலி பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம அங்கே தான் போவோம். இதோ தெரியுது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனோட கனெக்ட் போகிற. இதோ அங்கே பாருங்கள், ட்ரெயின் தெரியுதா, அதுதான் ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்ரோ ஹோல்சேல் வந்து இங்கே இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம இப்போ ஷாப்பிங் பண்ணுவோம். இதோ தெரியுதா, மெட்ரோ ஹோல்சேல். யூஎஸில் பார்த்திங்கன்னா காஸ்கோ ஹோல்சேல்னு இருக்கும். இங்கே வந்து மெட்ரோனா அந்த மெட்ரோன்னு வச்சுருந்தீங்க. இந்த மெட்ரோ அந்த மெட்ரோ இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. தெரியுதா கைஸ், இது வந்து மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து சாண்டல் சோப் ஃபேக்ட்ரி, அதோட மெட்ரோ ஸ்டேஷன் தான் இது. இங்கே பாருங்கள். அப்படியே போனோன்னா நெக்ஸ்ட்டு குர்கன்டே பாலியா யஸ்வந்த்பூர் அப்படிலாம் வரும். மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இது தாங்க, யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஐயோ மறைச்சிருச்சிங்க, என்னடா காலை குடமை சாமி. இது யஸ்வந்த்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் அட்ரஸ் கட்டிச்சிங்க நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் மாரி. ஸோ இங்கே வந்து எல்லா லாரியும் வந்து இங்கே பேக் பண்ணிடுவாங்க. லாரி வந்து இங்கே நிற்கும், லோடு ஏற்றிருக்கு. இது வந்து யஸ்வந்த்பூர் மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரி. இதை போட்டிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், லாரி எல்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா மோர் வேணுமாங்க, மோர். அப்போ வாங்க, இன்னும் மோருக்கு இந்த அங்கே இருக்குது பாருங்கள், அதான் வந்து மோர். தெரியுதா கைஸ், தட் இஸ் கால்ட் அஸ் மோர்னு அண்ணன் மோர்னு நினச்சிடாதீங்க. இது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், வைஷ்ணவி சாப்பையர். இங்கே பார்த்திங்கன்னா டிமார்ட்டுக்குள்ளேயே வந்து எல்லாம் இருக்குது. டிமார்ட்டு, அப்புறம் கேஎஃப்சி, அதெல்லாம் வந்து இருக்குது. பிவிஆர் அதெல்லாம் இருக்குது. செல் பெட்ரோல் பங்க்கெல்லாம் வந்து இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ்னே சொல்லலாம். இது வந்து அப்பார்ட்மெண்ட், அது வந்து அப்பார்ட்மெண்ட்டு, இது வந்து ஆஃபீஸு. எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க கைஸ். கிட்ட ஒரு 40 ஃப்ளோரு, 40 ஃப்ளோரெல்லாம் இருக்காது, 30 ஃப்ளோர் இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, இன்னும் ரெடி ஆகலை. நம்ம அப்படியே டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். இங்கேருந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா மெட்ரோ ஸ்டேஷனு, அது வந்து குர்கன்டே பாலியா மெட்ரோ ஸ்டேஷனு. தெரியுதான்னு தெரியல எங்களுக்கு, தெரிலன்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்க்க தெரில, ஆனால் நிஜத்தில் பார்க்க தெரியுது. ஓகே, மூவ் ஆயிடுச்சு கைஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்லங்க, இங்கே லாரியெல்லாம் நின்றுட்டுருக்குன்னு. அது எதுக்குன்னு இப்போ தான் எனக்கு ஒன்று பதில் தெரிந்து விட்டுது. அது எதுக்குன்னா, இங்கே ஒன்று ஆர்எம்சின்னு ஒரு யார்டு இருக்காமா. அது பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் யார்டாம். ஸோ வெஜிடபிளை இம்போர்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. லாரியில் ஏற்றிட்டு போகிறது தாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு தான் வந்து லாரியெல்லாம் நின்றுட்டுருக்கு. இதுக்கு இப்போ தான் எனக்கு பதில் வந்து தெரிஞ்சிருக்கு. இதோ இது வந்து வெங்காயம் கைஸ். இப்போ நம்ம போகிற ரோடு பார்த்திங்கன்னா என்னென்னா பாம்பே ஹைவே. அது வந்து மும்பைக்கு போகிற ஹைவே. அதை வந்து இப்போ நம்ம வந்து என்டர் ஆகியிருக்கோம். நேராக போனோன்னா நம்ம வீடு தாண்டி வந்து போவோம். இருங்க நான் காட்டுறேன். இந்தியாவில் ஆயில் பெட்ரோல் பங்க்கெல்லாம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று விஷயம், இன்னும் ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாம் இங்கே பெங்களூரில் இருக்க எல்லா ஏரியா, அது வந்து சிவாஜி நகரம் இருக்கட்டும்,
அப்புறம் மைசூர் அதுக்கெல்லாம் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு கேஎஸ்ஆர்டிசி பிஎம்டிசி ரெண்டும் வந்து இருக்குது. எல்லா ஏரியாவுக்கும் போவாங்க இங்கே பஸ்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா ஏவி சார்ஜிங் அப்போ வந்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சூப்பர் ஸ்பெசிலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே மாருதி சுசுகி அவங்களோட ஷோரூம் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் மெயின் டிராஃபிக்கே அறிவிக்கும். இப்போது இன்னும் சிக்னல் கூட பரவாயில்ல, அடுத்த ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலில் மட்டும் நம்ம வந்து ஒரு ½ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஒன்று நான் கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். கைஸ் இப்போ குர்கன்டேபாளையம் மெட்ரோ ஸ்டேஷன் கீழே வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டாஜ் 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து இங்கே இருக்குது. எங்களோட மாமா வந்து ஒரு நாள் வந்து இங்கே இன்வைட் பண்ணினாங்க. நாங்கள் ஒரு நாள் போயிருக்கோம். இந்த பில்டிங்கில் மட்டும் வந்து கிட்டக்கிட்ட வந்து 22 ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன். 26 இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமாம், எஸ் 26 ஃப்ளோர்ஸ் வந்து இந்த ஹோட்டலில் வந்து இருக்குது. இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அங்கேருந்து இங்கே எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. அதுக்கு வேலை வந்து குர்கன்டேபாளையம் மெட்ரோ ஸ்டேஷனு. நெக்ஸ்ட் வந்து பீனியா இண்டஸ்ட்ரி அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரும். இதுதான் வந்து இங்கேருந்து என்டர் ஆகும் நம்ம பாம்பே ஹைவேக்கு. அப்புறம் கைஸ் அங்கே வந்து ரெனால்ட்டு, அப்புறம் அது என்ன ஹோண்டாய் ரெனால்ட்டு அது ஷோரூம் ஒன்று இங்கே இருக்குது. ஆட்டோ ஒன்று மறைச்சிட்டு அங்கே பார்த்தீங்களா தெரியுமா, தெரியுது பாருங்கள் ரெனால்ட்டு. ஐயோ இப்போ பஸ்காரன் வந்து மறைச்சிட்டாரு. பஸ்ஸண்ணே தள்ளி பொங்கண்ணே. ரெனால்ட்டு ஹோண்டாய் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு R15 இருக்குது. பாருங்கள் நம்ம பின்னாடி எவ்வளோ பேர் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னே.